கல்லூரி மாணவி இறப்பதற்கு காரணமாக இருந்த சாமியார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மாணவி எப்படி இறந்தார், என்ன நடந்தது பார்க்கலாம். பல்வேறு கனவுகளுடன் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த அந்த இளம் பெண் கடந்த பிப்ரவரி மாதம் உயிரிழந்தார். இந்த சோகம் நடந்தது எங்கு தெரியுமா? சாமியார் ஒருவர் வீட்டில். மாணவி ஏன் சாமியார் வீட்டில் இறக்க வேண்டும், எதற்காக அங்கு போனார் அந்த மாணவி என்ற கேள்விகளுக்கான விடை உயிரிழந்து கிடந்தார். இது குறித்து பெண்ணலூர்பேட்டை காவல்துறையினர் விசாரித்து வந்தனர். இதற்கிடையே மாணவியின் மரணம் குறித்து சிபிசிஐடி அல்லது சிபிஐ விசாரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி முதலமைச்சரின் தனிப்பிரிவில் பெற்றோர் மனு அளித்தனர். அதனை ஏற்று மார்ச் 26ஆம் தேதி மாணவி மரண வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2 மாதங்களாக நடைபெற்ற விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. நள்ளிரவு பூஜை என்ற பெயரில் மாணவியை வரவழைத்த சாமியார் முனுசாமி அவரை பாலியல் வன்கொடுமை செய்ததாக தெரிகிறது. அடிக்கடி இந்த கொடுமையை செய்த அவர் பிப்ரவரி 13ஆம் தேதியன்று மாணவியிடம் அத்துமீறியதாக கூறப்படுகிறது. அதனால் பாதிக்கப்பட்ட மாணவி விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டது காவல்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து சாமியார் முனுசாமி கைது செய்யப்பட்டுள்ளார். மக்களின் நம்பிக்கையை தவறாக பயன்படுத்தி இது போன்ற குற்றங்களை செய்யும் கயவர்களிடம் சிக்கிக்கொள்ள கூடாது என்பதையே இந்நிகழ்வு உணர்த்துகிறது. புதிய தலைமுறைக்காக எழில்.